அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். வேலையால வந்தாச்சு, சாப்பிட்டேன். இந்த காணொளி வந்து மிக முக்கியமான காணொளி ஒன்று. இது வந்து இந்த வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கண்டு வாராக்களுக்குரிய காணொளி. கட்டாயம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, என்னன்னு சொன்னா, நாங்க படுற கஷ்டம் வந்து எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது. வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கண்டு வாராக்கள் வந்து முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நல்ல ஒரு ஏஜென்சி வந்து நல்ல ஒரு ஏஜென்சி. இந்த ஏமாத்துக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள நம்பாதீங்க. நல்ல ஒரு ஏஜென்சியை பார்த்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு முதலாவது விஷயம் என்னன்னா, முதல்ல அவர் அந்த ஏஜென்சிக்கு வந்து ஒரு லைசன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கொழும்புல வந்து ஒரு ஏஜென்சிக்கு வந்து அந்த லைசன்ஸ் நம்பர் வந்து கவர்மெண்டால கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருந்தா தான் அவங்க வந்து ஒரு லீகலா வந்து ஒரு ஏஜென்சியா இருக்கு. அவங்க எல்லாம் இந்த சப்மேர் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் ஏமாத்தி போட்டு காசுகளை சுருட்டி போட்டு இங்க வந்து பார்த்தா நாங்கள் படுற கஷ்டம், வேலை வந்து அங்க சொன்ன ஒரு வேலையா இருக்கு, இங்க ஒரு வேலையா இருக்கும். அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இந்த அனுபவத்துல சொல்றேன். வெளிநாட்டு கண்டு வரைக்குள்ள வந்து ஓவர் டைம் இருக்கு, அதுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சேலரியை நிர்ணயிப்பாங்க. நானெல்லாம் இங்க வந்து மாசம் ஃபுல்லா வேலை செய்யறேன், ஆனா லீவ் இல்லை. அங்க நிக்கக்குள்ளேயே ஏஜென்சியை கேட்டேன், ஓவர் டைம் இருக்கான்னு கேட்க அது சொல்ல மாட்டாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் ஒன்று தருவாங்க கடைசியா. நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்த பிறகு ஆஃபர் லெட்டர் உண்டு. அதுலதான் இருக்கு மத்தியானம் டியூட்டி, சாப்பாடு ஃப்ரீயா, ரூம் ஃப்ரீயா, போக்குவரத்து ஃப்ரீயா, எல்லாமே அதெல்லாம் இருக்கும். நீங்க இந்த வெளிநாட்டுக்கு வாராக்கள் வந்து அதை நீங்க கண்டிப்பா வந்து அதை கவனிக்கணும். சரியா? நாங்க வந்து 30 நாளும் வேலை, லீவு கிடையாது. ஒரு நாள் பேலாண்டு நாங்கள் இப்ப லீவு அடிச்சோம்னு சொன்னா, அதுக்கேற்ற ஒரு நாள் நாங்கள் லீவ் அடிச்சோம்னு சொன்னா 4000 ரூபாய் வந்து எங்க நாட்டு காசுக்கு வந்து வெட்டுறாங்க இங்கே. அப்படித்தான் இந்த கொம்பனி லோ வந்து முன்னாடி நல்ல மாதிரி இருந்தது, இப்ப வந்து மாறிட்டது. லீவ் இல்லாத வேலை. சரியா? மற்றபடி சூட்டுக்குள்ள வேலை, சூடு, சரியான சூடு. பின்னேரம் 3:40 4 மணிக்கு எல்லாம் போனோம்னு சொன்னா இரவு 12 மணி மட்டும் வேலை செய்யத்தான் போனோம். மாடு மாதிரி போட்டு எங்களை போட்டு, மாடுதான், நாங்க மாடை விட மோசமா தான் நாங்க எங்களை வந்து நடத்துறாங்க. அப்ப நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வர டேஸ் வராது. நீங்கள் ஊரிலே இருந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து யோசிச்சு என்னென்ன முடிவு எடுக்கும். இப்ப நானெல்லாம் இப்ப போறதுக்கு இருந்தாலும் இப்போ என்னண்டா, இப்ப நாங்க 6 லட்சம் 7 லட்சம் செலவழிச்சு வந்துட்டோம். இனி அந்த காசு எடுக்கிறதுக்கு அந்த காசும் எடுக்கணும், வீட்டையும் அனுப்பணும், காசு சாப்பாடு செலவுக்கும் அனுப்பணும். வந்த காசு வந்து சாதாரணம் இல்லை. 6 லட்சம் 7 லட்சம் வந்து நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு போவார செலவுலாம் சேர்த்து 7 லட்சம் முடிஞ்சுது. அந்த காசும் எடுக்கணும், சாப்பாட்டுக்கும் அனுப்பணும். அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன செய்யறது, ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு போறோம். இனி வார ஆட்கள் வந்து கண்டிப்பா வந்து யோசிச்சு நல்ல ஒரு இதாக இருக்கு. இப்போ ஊர்ல எல்லாம் என்ன சொல்றது, எங்களுக்கு விளங்குது இந்த வெளிநாட்டு இந்த அப்டேஸ், இந்த விளம்பரங்களை பார்த்தோன்னே சூப்பர் மார்க்கெட்ல வேலை, பெட்ரோல் சைட்ல வேலை, அந்த மாதிரி விளம்பரங்களை போட்டோன்னே தான் அது டக்குண்டு அது கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டோன்னே டக்குண்டு நாங்களும் வெளிநாட்டுக்கு ஆசை வந்து வருது. இங்க நடக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். இங்க என்னென்ன விஷயம் எப்படி கஷ்டப்படுறோம். இது ஒரு மிஷின் லைஃப் தான், மிஷின் வாழ்க்கை தான். போனா வேலை, வந்தா ரூம், வெளியில போயிடலாது, இப்ப அடுத்த நாள் வேலை. இதான் எங்கட லைஃப். சரியா? கஷ்டப்பட்டு வாழ்றோம். என்னதான் எங்கட நாடு வறுமையான நாடா இருந்தாலும் ஒரு குடி சோறு, அது பருப்போ இல்ல சம்பளோ சாப்பிட்டு அம்மாண்ட கையால சாப்பிட்டு கரையில படுத்தாலே அது ஒரு சுகமான ஒரு நிம்மதிதான். இங்க வந்து இங்கத்தைய எப்பத்திய சூழ்நிலை வந்து சரியான ஹீட், சூடு, 50 செல்சியஸுக்கு மேல வந்து சரியான சூடு. என்ன செய்யறது, வந்துட்டோம் ஒன்றும் செய்யலாது. நம்ம கொஞ்ச நாள் கண்டுட்டு ஊரு கிளம்புற ஐடியால இருக்கோம். இனி வர ஆட்கள் வந்து இதை கொஞ்சம் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்தா நீங்க தயவு செய்து பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு வெளிநாடு நீங்கள் வெளிக்கிட்டீங்களா இருந்தா நல்ல சேலரி இருக்கணும். மற்றது மெடிக்கல் ஃப்ரீயா, போக்குவரத்து உங்களுக்கு அதுகள் ஃப்ரீயா, இந்த ரூம் ஃப்ரீயா, சாப்பாடு ஃப்ரீயா, அது எல்லாத்தையும்
நீங்க உன்னிப்பா வந்து அவதானிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வாங்க. சரி, இங்க வந்து எங்களோட லைஃப் வந்து நாங்கள் தான் சமைக்கணும். சேலரிக்குள்ளதான் சாப்பாடு சாப்பாடு காசு நாங்க எடுக்கணும். இதான் எங்களோட எல்லாமே. உங்களுக்கு நான் அந்த ரூமை வந்து காட்டுறேன் பாருங்க. இதான் இந்த ஹோல். இது வந்து ஹோல். இந்த பாருங்க, ரூமை காட்டுறேன்னா இதான் நான் இருக்கிற ரூம் பாருங்க. இது வந்து போஸ் ரூமை பாருங்க. இது போஸ் ரூம் பாருங்க. அப்படியே கிச்சனை கூட்டிட்டு போகணும் பாருங்க. கிச்சனை காட்டுறேன். இப்போ இந்த டைம்ல கிச்சனுக்குள்ளே எல்லாம் சமைச்சு நிற்பாங்க பாருங்க. படியால் இறங்கி லிஃப்ட்டும் இருக்குது. இப்போ நான் படியால் இறங்கி போறது எனக்கு வந்து சுலபமா இருக்கு. பாருங்க, இங்க இருந்து பார்த்தா வெளியில வந்து தெரியும். லைட் எல்லாம் வெளியே பாருங்க. யோசிச்சு முடிவெடுங்கோ. எல்லாரும் வெளிநாட்டு ஆசையே வேணாம். இதுல வந்து 2 விதமான கிச்சன் இருக்குது. ஒன்று வந்து மசூரியலுக்கு, மசூரிக்காரங்க சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் இருக்கு. மற்றது இந்தியன், எங்களை இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் அவங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் இருக்குது. இது வந்து சாப்பாடு, இதெல்லாம் இருந்து சாப்பிடுறவங்க பாருங்க. இதுல ஒரு டேபிள் மேனுகளமா போட்டு சேரும் போட்டு பாருங்க. இங்க பார்த்தா தெரியும். கிச்சனுக்கு வந்தாச்சு பாருங்க. கிச்சனே பாருங்கவா. இதெல்லாம் அடுப்புகளை பாருங்க. அடுப்புகள், அடுப்பு. இதுல வந்து பகல் டைம்ல வந்து சரியான பிஸியா இருக்கு. இரவு டைம் இப்போ 12 மணிக்கு மேல ஆச்சு, எல்லாம் நித்திர கொள்றாங்க. பகல் வந்தா இங்க சரியான பிஸி, கிரௌண்டா தான் இருக்கு. கிச்சனுக்கு இந்த அடுப்பு பிடிக்கிறதுக்கு அடிபடுவாங்க. இதுல அடுப்பு, இது வந்து கழுவுறதுக்கு எல்லாம் பைப் லைன் எல்லாம் போட்டு இங்கால கிச்சன் இருக்கு. எங்கட இல்லாம இழப்பா இருக்கு. இதான் எங்கட இல்லாம. வெளிநாட்டு வாழ்க்கைன்றது இதான். நாங்களே சமைக்கணும், உடுப்பு துவைக்கணும். இதுல வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. இங்க உடுப்பு துவைக்கிறதுக்கு இதுல வாஷிங் மிஷின் எப்ப இருக்கு. வேற இங்க 2 நேபாளிகாரங்க வந்து அவங்களும் எங்களோட வந்திருக்காங்க. டியூட்டி முடிஞ்சு வந்தவங்க. அப்ப லேட் ஆயிட்டு அப்ப இப்ப சமைக்கிறாங்க. பாருங்க. कैसा है भाई? ठीक है, ठीक है। आप किधर का है? किधर का है आप? नेपाल का। नेपाल சமைக்கிறாரு. சமைக்கிறாரு பாருங்க. 12 மணி ஆச்சு, 12:30 ஆகுது, இப்போ சமைக்கிறாங்க பாவங்க. இதான் எங்களை வெளிநாட்டு வாழ்க்கை. இதுல சோறு சோறு வச்சிருக்காங்க அடுப்புல. இதுல சோயா மீட் ஆகுறாங்க பாருங்க. இவன் வந்து நேபாளிக்காரங்க. இவர் நேபாளிய. வெளிநாட்டு வாழ்க்கையை பாருங்க. இது பாருங்க. சமைக்கிறாங்க. எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டி இருக்கு. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி,
ரெண்டுல இந்த குக்கிங் வெளிநாட்டு வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை தமிழ் இங்க வந்து சமையல் மட்டும் பழகிட்டாங்க. இதுல ஒட்டி வச்சிருக்காங்க, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இதுல புரிச்சு எல்லாம் இருக்கு பாருங்க, புரிச்சு எல்லாருக்கும் புரிச்சு கொடுத்துருக்காங்க. அஞ்சு அஞ்சு பேரா சேர்ந்து உள்ள வந்து சாமான்கள் வைக்கலாம். எல்லாம் புரிச்சு புரிச்சா பாருங்க, எல்லாம் லொக் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா சாமான்கள் வந்து வச்சாலும் களவு எடுத்துருவாங்க. இங்க இருந்து பாருங்க, கிச்சன் அப்படி தெரியாது, புதினா இலைய வந்து எடுக்கிறாங்க, கையில வச்சுக்காம. வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு வந்து நீங்க வந்து வர விரும்பினாக்கள் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஏஜென்சியை செலக்ட் பண்ணுங்க. இந்த விளம்பரங்களை பார்த்து இந்த பேஸ்புக்கு அதுல விளம்பரங்கள் அதுல பார்த்து ஏமாறாதீங்க தயவு செய்து. நல்ல ஒரு ஏஜென்சி, அந்த லைசன்ஸ் நம்பரோட இருக்கிற ஏஜென்சியை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு ஒப்பர் லெட்டர் தருவாங்க உங்களுக்கு வந்து, அந்த அதுலதான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த ஒப்பர் லெட்டர்ல என்ன வேலை நீங்க செய்யற வேலை, சேலரி எவ்வளவு, ஓவர் டைம் இருக்கா, சாப்பாடு கம்பெனி ஃப்ரீயா தருதா இல்லாட்டி காசா கொடுப்பாங்களா, ரூம் ஃப்ரீயா, மற்றது போக்குவரத்து, உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இப்போ கம்பெனில இருந்து நீங்க ரூமுக்கு வரதுக்கு பஸ்ஸுகள் ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. அது மற்றது மெடிக்கல், முக்கியமா மெடிக்கல், உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ஃப்ரீ என்று சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அதுக்கு வந்து எங்களை சேலரியில வந்து காசு கொண்டுவாங்க. இது எல்லாத்தையும் கவனமா நோட் பண்ணிக்குவோம். ஆனா வாரத்துக்கு திரும்ப எங்க உதவி செய்யுது, நீங்க வந்தா தான் தெரியும். வந்தா நீங்க திருப்பி போகல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா காசு செலவழிச்சு வந்துட்டீங்க, 7 லட்சம் 7.5 லட்சம் செலவழிச்சு வந்த பிறகு திருப்பி நீங்க அது கடன்பட்டு இல்லாட்டி ஏதாவது அடைவுகள் வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, அடைவு வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால வந்து திருப்பி நீங்க போற போவைகளை வந்து உங்களுக்கு கஷ்டமா போயிடும். இப்படி நிக்கதான் இப்ப என்னுடைய சூழ்நிலை அப்படித்தான். 7 லட்சம் செலவழிச்சு வந்துட்டோம். வந்து இப்போ நாங்க அது திருகண்ட போறோம்னா அந்த காசு நகையில் அடைய வச்சு ஆகத மாறிதான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அதை யோசிச்சுட்டு தான் என்ன செய்யறது, என்ன இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது வந்த காசை எடுக்கணும் என்ற ஒரு நிலப்பாடெல்லாம் நாங்கள் இங்க வெள்ளவாய் கடிச்சு கொண்டு வேலை செஞ்சு நிற்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். பாய்.